ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்கறி முட்டை சேமியா. அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். 2 மீடியமாக நறுக்கியிருக்கிற சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 சேமியா நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸு, இது தயிர் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. வாங்க செய்முறைக்கு போகலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்கு தான் உப்பு. உப்பு போட்டு நல்லா மைய வதக்கிக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காட்டின காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட இப்போ நல்லா காய்கறியோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். காய் அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ காய் வேகத்துக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து காய் வெந்தோன்னு பார்க்கலாம். இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் காய் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், ரொம்ப காரம் வேண்டாம். தனியாத்தூள் மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேமியா பாக்கெட்டுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, 2 சேமியா பாக்கெட் எடுத்துருக்கேன், 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னு சேமியா போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சேமியா போட்டுக்கலாம். சேமியா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் போதும், சேமியா ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம முட்டை கிண்டி போடுறத காட்டுறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க முட்டை கிண்டி போட்டுக்கலாம். முட்டை கிண்டுறதுக்கு தனியாக ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 2 சேமியாவுக்கு நான் பார்த்தீங்கன்னா 4 முட்டை எடுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 4 முட்டை ஆட் பண்ண போகிறேன். 4 முட்டை ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி கிண்டிக்கோங்க.
நல்லா நம்ம பொடி மாஸுக்கு என்ன பண்ணுவோமோ அதை மாதிரி கிண்டிக்கலாம். வெறும் உப்பு போட்டு கிண்டிக்கலாம், வேறு எதுவுமே வேண்டாம். நல்லா கிண்டிக்கலாம். நல்லா உதிரியாக பொடி மாஸுக்கு எப்படி செய்வோமோ அதே போல். முட்டை கிண்டி வச்சது இதில் போட்டுக்கலாம். முட்டை கிண்டி வச்சது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கிண்டி மூடி வச்சிடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து சாப்பிட்டிங்கன்னா காய்கறி முட்டை சேமியா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.